ப்ரோ கபடி லீக் சீசன் 11ல கோடீஸ்வரர்களா இருந்த பிளேயர்ஸ் எல்லாம் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க, கொடுத்த காசுக்கு ஒழுங்கா ஆடினாங்களா அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாங்க டாப் 10 பைஸ் இன் PKL சீசன் 11. இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இன் PKL சீசன் 11 எப்படி இருந்திருக்கு, அவ்வளோ அமௌண்ட் கொடுத்து வாங்கினதுக்கு இவங்க ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோவில் போகலாம். சார் ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், 1 minute please. ஆக்ஷன் பத்தின ஒரு கேள்வியை இந்த வீடியோல உங்ககிட்ட நான் கேட்கிறேன். ஃபர்ஸ்ட் PKL ஆக்ஷன்ல 1 கோடிக்கு மேல போன பிளேயர் யாரு, ஃபர்ஸ்ட் 1 கோடிக்கு மேல போன பிளேயர் யாருங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த டாப் 10 பைஸ்ல நான் கடைசியில இருந்தா மேல வரேனே, ஏன்னா அவ்வளோ பிளேயர்ஸ் இதுல இருக்காங்க, உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் பிளேயர் யாருன்னு பாத்தீங்கன்னா 1.015 கோடிக்கு வாங்கப்பட்ட 1 கோடிக்கு மேல வாங்கப்பட்ட முதல் இந்தியன் டிஃபெண்டர் இவர் தான், நம்மளோட சுனில் குமார். ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா பக்கா வாங்கின ஒர்த்து. இந்த சீசன் 54 டேக்கிள் பாயிண்ட்ஸ் அப்படிங்கறத எடுத்திருந்தாரு. ஒரு டிஃபெண்டரா 50 டேக்கிள் பாயிண்ட்ஸ் சுனில் குமார் எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான். அண்ட் அது மட்டும் இல்லாம ஓவராலா PKL சீசன் 11ல யூமும்பாவை இவர் லீட் பண்ண விதங்கள் அப்படிங்கிறது வேற லெவல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். யூமும்பா வெல் நவுன் ரைடர்ஸ் இல்லாத ஒரு டீம். அங்க இருக்கிற டிஃபெண்டர்ஸ்லயுமே மேக்ஸிமம் பிளேயர்ஸ் அந்த அளவுக்கு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது. பட் இருந்தாலும் இவரும் சர்வேஷ் அந்த காம்போ சேர்ந்தாலே ஒரு மாதிரி கலக்குவாங்கன்னு நம்ம பேசியிருப்போம். பட் சுனில்குமார் மட்டும் தனியா டீமை டிஃபென்ஸ்ல பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ரிங்கு லெஃப்ட் சைடு கோஸ்வாமியும் சரி லோகேஷும் சரி நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஓவராலா இவர் டீமை கட்டமைச்சு கொண்டு போன விதம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால நம்மளோட சுனில் குமார் அவர் இந்த PKL சீசன் 11ல 1 கோடிக்கு ஒர்த்தான பை தான் அப்படிங்கறத சொல்லிக்க விரும்புறேன். அடுத்த பிளேயர் பெங்களூரு புல்ஸால வாங்கப்பட்ட அஜின்கியா பவர், த பிளாஷ் அப்படின்னு சொல்லி செல்லமா அழைக்கப்பட்ட ஆறுச்சாமி தான் இவர். 1 கோடியே 10 லட்சம் கிட்ட கொடுத்து எடுத்திருந்தாங்க பெங்களூரு புல்ஸ். ஓவராலா இவர் 62 ரைட் பாயிண்ட்ஸ் 2 டேக்கிள் பாயிண்ட்டும் எடுத்திருந்தாரு. ஸோ ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா நோ, நாட் ஒர்த் இட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அஜின்கியா பவரை பொறுத்த வரைக்கும் 50 லட்சம் ஒரு அந்த அளவுக்கு அமௌண்ட்டுக்கு போகக்கூடிய ஒரு ரைடர் தான். பட் அதற்கு முன்னாடி தமிழ் தலைவாசல அவர் கொடுத்த இம்பாக்ட் ரந்தீர் சிங் ஷெராவத்தை இம்ப்ரெஸ் பண்ணதுனால 1 கோடிக்கு மேல கொடுத்து எடுத்திருப்பாங்க. பர்தீப் பர்வாலை விட அதிகமான அமௌண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் அப்பவே நான் யோசிச்சேன் இது வேலைக்காகாது அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி அஜின்கியா பவர் பெருசா எதுவுமே பண்ணல அப்படிங்கிறது ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் தான். சரி, பர்தீப் தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணல, அஜின்கியா பவர் பண்ணா தப்பிச்சுக்கலாங்கிற பேர்ல தான் ரந்தீர் சிங் ஷெராவத் எடுத்துட்டு போனாரு. பட் இங்க அஜின்கியா பவர் சுத்தமா எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு சில மேட்ச் கிளிம்சஸ் காட்டினாலும் பட் பெங்களூரு புல்ஸ் த்ரோ அவுட் த சீசன் மோசமான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. அதுல ஒரு மோசமான பிளேயரா நம்மளோட அஜின்கியா பவர் இருந்தாரு. ஸோ அந்த 1 கோடி ஒர்த்துல பாஸ். அடுத்ததா பெங்கால் வாரியர்ஸோட ரைடர் இவர் ரிலீஸ் பண்ணுவாங்க, திரும்பவும் FVM யூஸ் பண்ணி எடுத்துப்பாங்க. பெங்கால் வாரியர்ஸ் விளையாடிட்டு இருப்பாங்க மணிந்தர் சிங்கை வச்சு. அதே மாதிரி இந்த PKL சீசன் 11 ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் 1 கோடியே 15 லட்சம் கொடுத்து இவர் எடுத்திருந்தாங்க. 100 ரைட் பாயிண்ட்ஸ் 2 டேக்கிள் பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தாரு. இவர் டேக்கிள் பாயிண்ட்ஸ் எடுக்கிறது ரொம்ப ரேரான ஒரு விஷயம். பட் 100 ரைட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது மணிந்தர் சிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியான பர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸ்லேயே ஒரு பிலோ ஆவரேஜ், அவர் மேக்ஸிமம் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் சூப்பர் டூப்பர் பர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். இந்த 9 பாயிண்ட் 10 பாயிண்ட் பெர் மேட்ச் அப்படிங்கிறது அசால்ட்டா எடுத்துட்டு போயிடுவாரு. பட் இந்த சீசன் அவரோட பர்ஃபார்மன்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆவரேஜா தான் இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். பெருசா அவர் டீம் வின் பண்றதுக்கு கூட ஹெல்ப் பண்ணலையோ அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். பெருந்தன்மையா சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கேப்டன்சி எல்லாம் ஃபர்ஸ்ட் அட்ராக்ஷன்லாம் கொடுத்துட்டு வந்தாரு. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஓகே கேப்டன்சி பிரஷரும் கிடையாது, தலைவனுக்கு கலக்க போறாரு இந்த சீசன் அப்படின்னு. பட் பர்ஃபார்மன்ஸ் பெருசா வரல, அது கொஞ்சம் எனக்கு டிசப்பாயின்மெண்ட் தான். அடுத்த பிளேயர் பரத்தூடா 1 கோடியே 30 லட்சம் கொடுத்து UPO தாஸ் எடுத்தாங்க. ஒருத்தான் கேட்டீங்கன்னா இந்த 1 கோடியே 30 லட்சம் அவருக்கு ஒர்த்து கிடையாது. இன்ஃபேக்ட் பரத்தூடா அவ்வளவு ஒன்றும் பெருசா இம்பாக்ட் ஏற்படுத்திடல UPO தாஸை பொறுத்த வரைக்கும். 102 ரைட் பாயிண்ட்ஸ் 14 டேக்கிள் பாயிண்ட்ஸ். ஒரு கட்டத்தில் இவர் மனசுக்குள்ள யாரோ போய் ஒரு டிஃபெண்டர்னு சொன்ன மாதிரியே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. நான் டேக்கிள்ஸ் மட்டும் தான் பண்ணுவேன், ரைடிங்கே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆடிட்டு இருந்தாரு. 6 ஃபீட் கொண்ட இந்த ரைடரும் சுரேந்தர் கில்லும் 2 பேரையும் வச்சுதான் அந்த டீமை பில்ட் பண்ண நினைச்சாங்க. பட் 2 பேருக்கு எதுவுமே பெருசா பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. முக்கியமா பரத்தூடா அவங்க அதுக்கப்புறமா பவானி ராஜ்பூட் அண்ட் கூடவே ககன் கவுடா அப்படிங்கிற மாதிரி போய் நல்லாவே பிளேவும் பண்ணியிருந்தாங்க. பரத்வா ஒரு சில கிளிம்சஸ் காட்டியிருந்தாலும் இதுல பாதி அமௌண்ட் தான் அவருக்கு ஒர்த்துங்க நான் சொல்லிக்க விரும்புறேன். ஸோ இந்த டாப் 8ல அதாவது 1 கோடிக்கு மேல வாங்கின டாப் 8ல 4ஆவது இருக்கிற பிளேயர் யாருன்னு பாத்தீங்கன்னா பவன் ஷெராவத். 1 கோடியே 72 லட்சம் இவருக்கு கொடுத்திருந்தாங்க. 129 ரைட் பாயிண்ட்ஸும்
5 டேக்கிள் பாயிண்ட்ஸும் எடுத்திருந்தாரு. பவன் ஷராவத்துக்கு இந்த அமௌண்ட் ரொம்ப கம்மி அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. பட் அவரோட பர்ஃபார்மன்ஸ் அந்த த்ரோ அவுட்டும் அவர் கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் போன சீசன் அப்படின்னு பார்க்கும்போது அவர் கொடுத்த இம்பாக்டுக்கு இந்த டிப் அப்படிங்கிறது எனக்கு வந்து ஃபேரா தான் தோணுச்சு. 1,72,00,000 பவனுக்கு ஓகே தான். இன்ஃபேக்ட் நான் இதை விட கம்மியா போவார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் 1,72,00,000 ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. பட் இதுக்கப்புறம் ஒரு பிளேயர் வராரு, அவர் கூட கம்பேர் பண்ணும்போதுலாம் இது ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ 1,72,00,000 ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா 50-50 தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பவன் ஷராவத் ஒரு மாதம் வந்து ஆடவே இல்லை. அவர் ஆடி இருந்தார் அப்படின்னா இந்த டீம் வேற மாதிரி கூட பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கலாம். இன்ஃபேக்ட் அவர் இல்லாமலேயே தெலுங்கு டைட்டன்ஸ் வந்து நல்லா தான் ஆடிட்டு இருந்தாங்க. பட் பவன் ஷராவத் இருந்திருந்தார் அப்படின்னா இவரோட பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆயிருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ அதனால பவன் ஷராவத் ஒருத்தா இல்லையா அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள நான் வர விரும்பல. 50-50 அப்படிங்கிற மாதிரி முடிச்சுக்கிறேன். ஏன்னா இன்ஜுரி காரணமாக இவர் ஃபுல் மேட்சஸும் ஆடல அப்படிங்கிறதும் ஒரு கூடுதலான விஷயம். அதை தொடர்ந்து இந்த பேருக்குள்ள வரேன். ஒருத்து சத்தியமா இல்ல, சத்தியமா ஒருத்து இல்ல அப்படி சொல்லிட்டு நான் ஆரம்பிக்கிறேன். வேற யாரும் கிடையாது, குமான் சிங் ஃபார் குஜராத் ஜெயண்ட்ஸ். 3 லட்சம் தான் கம்மின்னு நினைக்கிறேன். 2 கோடிக்கு 1,97,00,000 அப்படிங்கிறத வாங்கியிருந்தாரு. 159 ரைட் பாயிண்ட்ஸ், 2 டேக்கிள் பாயிண்ட்ஸ், 159 ரைட் பாயிண்ட்ஸ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தானடா. அப்படி இருக்கிறப்போ எப்படி நீ அவர் ஒருத்தர் இல்லை அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்கலாம். பட் குமான் சிங்கை எடுத்ததே அவர் ஒரு பிரைமரி ரைடரா இருப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையில தான். இந்த 159 ரைட் பாயிண்ட் எடுத்துட்டாரு தான். பட் அது எப்படி எடுத்தாரு, அது எவ்வளவு இம்பாக்டா இருந்துச்சு டீமுக்கு அப்படிங்கிறது இங்க ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. குமான் சிங்கோட ஒரு சில அப்ரோச்சஸ் அண்ட் அவரை வந்து டேக்கிள் பண்ற விதங்கள் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஸோ குமான் சிங்கை ஈஸியாக டேக்கிள் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியான அப்ரோச்சஸ் தான் ஆப்போசிட் டிஃபெண்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது எனக்கு கொஞ்சம் வீக்காக தெரிஞ்சிருந்துச்சு. குமான் சிங் அப்படிங்கிற பிளேயர் ஃபர்ஸ்ட் இருந்த யூமும்பால் இருந்த குமான் சிங் இவர் கிடையாது. பட்னா பைரட்ஸ்ல இருந்த குமான் சிங் இவர் கிடையாதுங்கிறத மட்டும் நான் சொல்லிக்க விரும்புறேன். ஸோ அதனால இந்த அமௌண்ட் இவருக்கு ஒர்த்து இல்லை பரமா. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட முகமது ரேசா சடுலி ஜியனே இந்த டாப் பைஸ்லயே என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட். இந்த அமௌண்ட் இந்த மனுஷனுக்கு கண்டிப்பாக ஒருத்தனா அது வந்து இவர் தான், முகமது ரேசா சடுலி ஜியனே. 2,07,00,000 வந்து இவர் எடுத்திருந்தாங்க. 57 ரைட் பாயிண்ட்ஸ், 57 ரைட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா 82 டேக்கிள் பாயிண்ட்ஸ். இந்த சீசனும் அதிகமான டேக்கிள் பாயிண்ட்ஸ் எடுத்த பிளேயர் லிஸ்ட்ல இவர் தான் டாப்ல முடிச்சிருந்தாரு. அண்ட் மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் ஆஃப் த சீசன் அப்சல்யூட்லி முகமது ரேசா சடுலி ஜியனே இவர் தான். முகமது ரேசாவை பொறுத்த வரைக்கும் ரைடிங் வேணுமா ரைடிங் இருக்கு, டிஃபென்ஸ் வேணுமா டேக்கிள்ஸ் இருக்கு, இந்த மாதிரி எல்லாமே பண்ணுவார். ஆட்டிடியூட் வேணுமா அதுவும் இருக்கு, கேமராவை என்கேஜ் பண்ணணுமா அதுவும் இருக்கு. ஓவராலா தலைவன் வந்து ஆல்ரவுண்டர் தான், கலக்குவார் மனுஷன். ஸோ அவரோட ஹேர் ஸ்டைலில் ஆரம்பிச்சு எல்லா விதத்துலையும் அவரை பார்க்க வச்சிருவாரு. இவருக்குன்னு தனியாக ஒரு ஃபேன் பேஸ் இங்கே இந்தியாவில் எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. உங்களில் எத்தனை பேர் முகமது ரேசா சடுலி ஜியனேயோட ஃபேன் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் ஓவராலா இந்த பிளேயர் இஸ் ஒர்த் இட் ஃபார் 2 crore அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன். அதுக்கப்புறமா தமிழ் தலைவாஸ் வந்து இந்த சீசனும் ரொம்ப அதிகமான அமௌண்ட் கொடுத்து நாங்கள் தான் பிளேயரை வாங்குவோம்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாங்க. 2,15,00,000 கொடுத்து சச்சின் தன்வர் எடுத்தாங்க. ஓவராலா 82 ரைட் பாயிண்ட்ஸ், 8 டேக்கிள் பாயிண்ட்ஸ், 90 பாயிண்ட் அப்படிங்கிறத எடுத்திருந்தாரு. இந்த 90 பாயிண்ட் டிவைடட் 2.15 crore போட்டிங்கன்னா கூட ரொம்பவே ஒர்த் இல்லை. உண்மையை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். சச்சின் தன்வர் இந்த அமௌண்ட்டுக்கு ஒர்த்தா பர்ஃபார்மன்ஸ் பண்ணவே இல்லை. இந்த அமௌண்ட்டுக்கு அவர் ஒருத்தா அப்படிங்கிற கேள்வி நான் சீசன் ஸ்டார்ட் ஆகிறப்பவே நான் கேட்டேன். இந்த 2.15 கோடி இவருக்கு ரொம்ப அதிகம், தேவையில்லாம செலவு பண்ணிட்டாங்கன்னு சொன்னேன். ஆனா அப்போ எனக்கு வந்துச்சுங்க பாருங்க கமெண்ட்ல திட்டு, சச்சினை பத்தி உனக்கு என்ன தெரியும், அவர் ஃபார்மை பத்தி தெரியுமா, அவர் தனியா டீமை கொண்டு போவார்னு அவ்வளோ பேர் கெட்ட கெட்ட வார்த்தை என்ன திட்டிங்க. அவங்க எல்லாரும் இப்போ ஏத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் அப்போ சொன்னது அப்பவும் சொல்றேன் இப்பவும் சொல்றேன், இந்த அமௌண்ட் சச்சினுக்கு ஒர்த்து இல்லைங்க. நான் சொல்லிக்க விரும்புகிறேன் இதை திரும்ப திரும்ப. அண்ட் இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் நம்ம போடலாம் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்காக எடுத்து கொண்டு வந்துட்டே இருக்கேன். இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னோட குற்றம் குறையாத கீழே கமெண்ட் சொல்லுங்க. தேங்க்யூ.